ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என் புருஷனுக்கு பச்சை கலரில் சட்னி வேணுமா? பச்சை கலரில் காலையிலே புதினா வாங்கி வந்து கொடுத்துட்டு எனக்கு பச்சை கலரில் புதினா சட்னி வச்சு கொடு, நீ எப்போ பார்த்தாலும் தக்காளி சட்னி மாதிரி வச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்படி புதினா சட்னி வைப்பேன் அப்படின்னா, தக்காளி சட்னிக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல, வதக்குவோம்ல, அப்போ வந்துட்டு புதினா வந்து ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி அளவு சேர்த்து அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து அரைப்பேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஆனால் கலர் மட்டும் பச்சை கலரில் இருக்காது, தக்காளி சட்னி கலரில் தான் இருக்கும். அப்படி தான் நான் வந்து புதினா சட்னி வைப்பேன். நான் காலையிலேயே சொன்னேன், எனக்கு பச்சை கலரில் சட்னியெல்லாம் வைக்க தெரியாது அப்படின்ட்டு. ஹோட்டல்லாம் நல்லா பச்சை கலரில் தான் புதினா சட்னி இருக்கும், சூப்பராக இருக்கும், நீ அந்த மாதிரி வைய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா. நான் வந்து நைட்டுக்கு தான் இது வந்து பண்ணேன். காலையில் இந்த புதினா வாங்கிட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேர்னு இருந்துச்சு. காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே இந்த மாதிரி கலர் மாறி போச்சு, வதங்கி போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதே புதினாவை தான் வந்து பிச்சு எடுத்து வச்சுட்டு, நமக்கு தான் பச்சை கலரில் சட்னி வைக்க தெரியாது, அதனால் எடுறா யூடியூப்பை போடுறா பச்சை கலரில் புதினா சட்னி எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு போட்டால் அதில் வகை வகையாக வந்துச்சு. அதில் ஒரு வகையை தேடி கண்டுபிடிச்சி தான் இந்த சட்னி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ பாத்திரத்தை காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, இது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக வறுந்ததுக்கப்புறமா சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு சேர்த்து வறுத்துட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க புதினாவை வந்து சேர்த்துடணும். சேர்த்து நல்லா புதினாவை வதக்கிட்டு இதை வந்து ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு அரை கைப்பிடி அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து சட்னியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். உப்பு மட்டும்தான் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். உப்பை காணா, காரத்தை காணா, ஒன்றத்தையுமே காணா, புதினாவோட ஸ்மெல்லு மட்டும்தான் இருக்குது. ஆனால் கலரும் பச்சை கலரில் வரல. அது நான் பச்சை கலரில் நினச்சா அது பாதாம் பச்சை கலரில் வந்துக்கிட்டு இருக்குது. இது என்னடா நம்மளுக்கு வந்து சோதனை அப்படின்னு நினச்சிட்டு, மணி வேறு 10 மணி ஆயிடுச்சு. நீ நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம புருஷன் தானே பச்சை கலரில் சட்னி கேட்டார், சாப்பிடட்டும் அப்படி சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு தாளித்து ஊற்றி தோசை ஊற்றி கொண்டு போய் வச்சுட்டு, நான் தாளித்து ஊற்றுறதுக்கு வந்துட்டு எப்போயுமே தோசை ஊற்றுனேன் அப்படின்னா அந்த தோசைக்கல்லே யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா சூடாக இருக்குமா, அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, சோம்பு, கருவேப்பிலை இதை சேர்த்து வந்து தாளித்து ஊற்றிட்டு, நானும் தாளித்து ஊற்றிட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் உருப்பிட்ட மாதிரியே தெரியல, வழங்கின மாதிரியே தெரியல. சரி வேறு வழி இல்லை, இதே சட்னி வந்து நம்ம கொஞ்சம் தோசை ஊற்றி நம்ம சாப்பிட கொடுக்க முடியாது, ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்ட்டு இதே சட்னி வந்து வச்சுட்டு தோசையை ஊற்றிட்டு நான் சாப்பிட எடுத்து போயிட்டேன். கூட வந்துட்டு சக்கரை டப்பாவை தூக்கிட்டு போயிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆளு வந்துட்டு சட்னி சாம்பார் சரியில்லைன்னா சக்கரையை வச்சு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அப்படி நான் போய் தோசையை வந்து 2 பேர்த்துக்கு எடுத்து வச்சுட்டு சட்னியை வச்சு கொடுத்தேன். 2 பேரும் மூஞ்சியோட ரியாக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குறேன். என்ற புருஷன்லாம் நல்லா இல்லை அப்படின்னா மூஞ்சியில் ஃபஸ்ட்டு வாயிலே வந்துட்டு மூஞ்சியை சுழிச்சிருவேன். அப்படி நல்லா இருக்குது அப்படின்னா வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். அப்படி அதே மாதிரி வந்துட்டு மூஞ்சி சுழிதான்னு பார்த்தேன், ஆனால் மூஞ்சி சுழிக்கல. பதிலுக்கு என்ன தெரியுமா வந்துச்சு, நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சு. எனக்குனா வந்துச்சு ஒரு இன்பம். அடுத்து என் மாமியார் மூஞ்சியை பார்த்தேன். என் மாமியார் தோசையை விட சட்னியத்தையும் எங்கிட்ட வலிச்சு நக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. என்னடா அது நம்ம நாக்குத்தையும் செத்து போச்சோ, இல்லை நம்மளுக்கு தான் இந்த டேஸ்ட்டு பிடிக்கலையா, இல்லை இவங்க நாக்கு செத்து போச்சோ என்னன்னு ஒன்றும் புரியலை அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு எங்கிட்ட